பொங்கல் மணியினர் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கானது 6 ஆண்டுகளானது, இது 5 மாதங்களில் முடிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் அதை பெருமிதத்தோடு அரசு சார்பில் அது தெரிவிக்கப்படுகிறது. இருந்த போதிலும் நம்ம நீங்கள் கூறிய அந்த கருத்துக்கள் தொடர்பாக நம்ம கொங்கு இளைஞர் பேரவை, கொங்கு நாடு இளைஞர் பேரவை தலைவர் தனியரசு அவர்களிடம் நாம் வந்து கேட்கலாம். தனியரசு சார், இந்த பிரச்சனையில் முதலில் இந்த வழக்கு விசாரணையில் ஒரு தொய்வு ஏற்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக அனைத்து தரப்பிலும் வைக்கப்படுகிறது. அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய குற்றச்சாட்டா என்பது சர்ச்சைக்குரியது. அதன் பின்னர் நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் இந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு 5 மாதங்களில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கை நமது பொங்கலூர் மணிகண்டன் கூறினார், ஒரு 6 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்றது. இருந்தாலும் குற்றவாளிகள் சிபிஐ விசாரணைக்கு அது போனது. இது சிபிஐ விசாரணை நடத்தப்படவில்லை. அதனால் சில குற்றவாளிகள் இதில் தப்பியிருக்கக்கூடும் என்ற ஒரு சந்தேகத்தை அவர் எழுப்புகிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லையா, இப்போ நீங்கள் ஏற்கனவே நிறைய சொன்ன மாதிரி அது உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி 3 பெண் உயரதிகாரிகளே அந்த விசாரணை முகமையில் முதன்மையாக இருந்து ஆராய்ந்து ஆவணங்களின் அடிப்படையில் ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி என்று உறுதிபட முடிவு செய்து காவல்துறை அதிகாரிகளும் அதில் ஆணையாளர் நம்ம அருணையா வரைக்கும் அதில் ரொம்ப ஆழமாக இந்த வழக்கை சரியான கோணத்தில் விசாரித்து யார் உண்மை குற்றவாளி அல்லது பின்னாடி இருந்து ஏற்றி சரி செய்தவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் எந்த பாகுபாடு பார்க்காமல் திராவிட முன்னேற்ற கழக அரசு, மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்கள், அதனுடைய காவல்துறை நேர்மையாக நடுநிலையோடு விரைந்து செயல்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு உரிய நீதி நிவாரணம் உடனடியாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் அரசு இயந்திரத்தை பிரதான எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியே சொல்ற மாதிரி அரசு இயந்திரத்தை யாருக்காகவும் அது சலுகை காட்டவோ அல்லது யாரையும் காப்பாற்றவோ திராவிட முன்னேற்ற கழக அரசு, தளபதி அரசு முயற்சிக்கவில்லை. ஏன்னா நீங்க அதுல எந்த தலையீடும் இதுவரைக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்தது, நிர்பந்தம் வந்ததுனால இங்கே பொங்கலூர் மணிகண்டன் அல்லது எதிர்கட்சிகள் அல்லது தாவேகா உள்ளிட்ட பல பேர் சொல்றாங்க. ஆனா அதுல பிரதான எதிர்கட்சிகள் அரசின் மீது களங்கப்படுத்துவதற்கு அவதூறுகளை பரப்புகிற வகையில தன்னுடைய கருத்துக்களை அவர்கள் பதிவு செய்யறாங்க. அது ஜனநாயக நாட்டில் அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கு. ஆனால் சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது. நீதி முறைப்படி உண்மையாக விசாரித்து இன்று 5 மாதங்களில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு தண்டனையே வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் அது இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு. அதில் கல்லூரி மாணவிகளுக்கு இன்னும் கூடுதலான பாதுகாப்பை பெற்றிருப்பது தமிழ்நாடு. அது தலைநகர் சென்னையில் அண்ணாவின் பெயரில் இருக்கிற இந்த பல்கலைக்கழகத்தில் அதன் வளாகத்தில் ஒரு இரவு நேரத்தில் ஒரு சமூக விரோதி ஊடுருவி ஒரு அத்துமீறலை நிகழ்த்துகிறார். அந்த அத்துமீறலில் ஈடுபட்ட நபர் கடுமையாக தண்டிக்கப்பட்டு சிறையில் வைத்தே அவருக்கு விசாரணையை முடித்து தண்டனையும் வருகிற 2ஆம் தேதி நீதிமன்றத்தால் வழங்கப்பட இருக்கிறது. அப்ப இந்த அரசை பொறுத்தவரை குற்றவாளிகளுக்கு தண்டனையை பெற்றுத் தருவதில் நடுநிலையோடு விரைந்து பணியாற்றி இருக்கிறது. அதுல இப்ப எல்லா பிரதான எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு என்ன பாக்குறாங்கன்னா, ஞானசேகரன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனுதாபி அப்படி சொல்றாங்க. திராவிட இன்னொன்னு அவர் அனுதாபிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ நம்ம பொங்கலூர் மணிகண்டன் என்ன சொன்னார்னா, அந்த முதல் நாள் புகார் கொடுக்கப்பட்டது, மறுநாள் அவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு அவர் திருப்பி அனுப்பப்பட்டார். பின்னர் பிரச்சனை ஆன பின்னர் தான் அவர் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அவர் எழுப்புறார். ஒன்று. இன்னொரு சந்தேகம் இந்த எஃப்ஐஆர் ஒன்று திடீர்னு ஒன்று வெளியானது. அது உயர்நீதிமன்றத்தில் அது தொடர்பான வழக்குகளும் தொடரப்பட்டு அது தேசிய தகவல் ஆணையத்தில் இருந்தாலும் அது வெளியானது என்று நம்ம பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஒரு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடே கொடுக்க வேண்டும் என்று சில குளறுபடிகள் ஆரம்பத்தில் ஏற்பட்டதை நம்ம ஏற்பட்டதாக ஒரு குறிப்பிட்ட எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுகிறார்கள். அந்த தவறுகள் எல்லாம் இந்த விசாரணையில் சரி செய்யப்பட்டு நினைக்கிறீங்களா சார்? எல்லாமே ஐயா, இப்ப இதுல என்னன்னா ஐயா, இப்ப நம்ம எல்லாருமே விக்டிம் அப்படின்னு சொல்ற இந்த பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சில நேர்வுகள் என்ன ஆகும்னா உயிர் பறிக்கப்பட்டிருக்கும். அதாவது ஒரு கொலை நடந்துருச்சு அப்படின்னா அப்ப நீங்க அந்த கொலை, அதாவது அந்த பாதிக்கப்பட்ட நபர் உயிரோடு இல்லை, யார் பாதிப்புக்கு தன்னை இலக்காக்கினார்களோ அவர்களை அந்த உயிரிழந்த நபரால அடையாளம் காட்டவோ அல்லது அதனுடைய நடந்த சம்பவங்களில் எந்த தொடர்புடையவர்களை குறித்து அவர், ஏன்னா அது அந்த உயிரை இழந்த பிறகு அதால பேச முடியாது. ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த பாதிக்கப்பட்டு அந்த 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 பெண்மணி ஆரோக்கியமா இருக்கிறதுனால அவர்கள் இதுல எனக்கு நீதி கிடைக்கவில்லை என்றோ, ஞானசேகரன் அல்லாத இன்னும் ஒருவரோ இருவரோ அல்லது அந்த நிர்வாகத்தில் ஒரு சிலரோ அல்லது அரசியல் கட்சிகளில் சார்புடையவர்களோ அந்த
சம்பவத்தில் அவருடைய உரையாடலின் மூலமாகவோ அவருடைய நடவடிக்கைகளின் மூலமாகவோ ஞானசேகரனுக்கு துணை புரிந்தார்கள் என்று சம்பந்தப்பட்டவர் பாதிக்கப்பட்டவர் கூறியிருக்குவாரே. ஆனால் அந்த எவ்வளவு உயரத்தில் இருந்தவர்களா இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக அரசால கட்டாயமா கைது செய்யப்பட்டிருப்பார், தண்டிக்கப்பட்டிருப்பார். அப்படின்னா நீங்க பாதிக்கப்பட்டவங்க இதுவரைக்கும் ஞானசேகரன் அல்லாத இன்னும் ஒரு நபர் இந்த வழக்கில் இருக்கிறார் என்று அவரே முறையிடுகிறாத பொழுது, அவரே குறை சொல்லாத பொழுது, இந்த வழக்கு குறித்து குற்றம் சொல்லாத பொழுது, அவரே இதில் நீதி கிடைத்ததில் நிறைவடைந்த பிறகு இதுல வேற வெளியிருந்து நம்ம ஒரு எதிர்கட்சி தலைவரோ அல்லது பிரதான அரசியலுக்காக அரசின் மீது அவதூறுகளை பரப்புவது அது ஒரு அரசியல் கடமையாக இருக்கிறதுங்கிற அளவுதான் நம்ம நடுநிலையோடு தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு கொலை வழக்குல தன்னுடைய கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரே கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து பல மாதங்கள் இருந்துதான் சிறையிலிருந்து வெளியே வர்றார். எந்த திராவிட பொன்முடி ஐயா தவறா பேசுறாருன்னா அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு கட்சி பதவி பறிக்கப்படுகிறது. செந்தில் பாலாஜி பாதிக்கப்படுறாருன்னா வழக்கு வருதுன்னா உடனடியாக நீதிமன்றத்தினுடைய அந்த விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு அமைச்சர் பதவியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு அரசு நீதிமன்றத்திற்கு ஒத்துழைக்கிறது. இது எந்த இடத்தில் நீதிமன்றத்திற்கோ காவல்துறைக்கோ சட்டத்திற்கோ கட்டுப்படாமல் திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த குற்றவாளியையாவது கடுகளவும் முடியளவும் காப்பாற்றி இருக்கிறதா என்றால் இல்லை. அதுதான் இப்ப நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இந்த மாணவியின் மீது தொடுக்கப்பட்ட இந்த வன்கொடுமையிலும் குற்றவாளி கடுமையா தண்டிக்கப்பட போறாரு. நீங்க 2ஆம் தேதி வர தீர்ப்பை பொறுத்திருந்து பாருங்க. அந்த சட்டத்தின் பிரிவுகளின்படி 11 குற்றச்சாட்டுகள்ல 10 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நிரூபிக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகளின்படி தனித்தனியாகவோ கூட்டாகவோ உச்சபட்ச தண்டனையைத்தான் நீதி அந்த அம்மா வழங்க போறாங்க. அப்ப நம்ம அரசு எதிர்க்கட்சி இந்த தீர்ப்பை வரவேற்று இருக்கிறது. பல்வேறு இப்ப எங்க பொங்கலூர் மணிகண்டனே அடிப்படையில் அந்த தீர்ப்பை விரைந்து முடிவுக்கு கொண்டு வந்து தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது, குற்றவாளி உறுதி செய்யப்பட்டு விட்டார்னா மணிகண்டன் வரவேற்றுட்டார். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு சந்தேகத்தை கிளப்புறார். இன்னும் அதில் வேறு யாராவது இருப்பார்களா என்றால், வேறு யாரேனும் இருப்பார்களா என்றால், பாதிக்கப்பட்ட பெண்மணி அப்படி யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால், அது எடப்பாடி ஐயாட்டே சொன்னாலும் கூட நீங்க சொல்லுங்க, அது எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் அவர் சட்டப்படி தண்டிக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசால் யாரும் காப்பாற்றப்பட மாட்டார்கள், காப்பாற்றப்பட்டு கூட கூடாது. தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அமைதியான மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு, சட்டம் ஒழுங்குக்கு பெயர் பெற்ற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு, திராவிட மாடல் அரசு, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய காவல்துறை. அப்ப ஸ்காட்லாந்துக்கு இணையான தமிழ்நாடு காவல்துறை எப்படி நீங்க இந்த வழக்குல குற்றவாளி யாரையும் தப்ப விட மாட்டார்கள். உண்மை குற்றவாளி ஞானசேகரன் தண்டிக்கப்பட்டிருக்கிறார், மகிழ்ச்சி. தமிழ்நாடு உங்களின் பேரவை சார்பாக இந்த தீர்ப்பை வரவேற்கிறேன். தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறையுடைய இந்த நடவடிக்கைகளை நான் வரவேற்கிறேன்.